எத்தனை பொருள் பொதிந்த பிரார்த்தனை! தாய்மையின் இயல்பான உணர்ச்சி பெருக்குடன் எழுந்த பிரார்த்தனைதான். ஆனால் ராமகிருஷ்ண இயக்கத்தின் உன்னத லட்சியங்களின் விதையும் எவ்வளவு பாங்காக இந்த பிரார்த்தனையில் பொதிந்துள்ளது! குருதேவர் தமது இளம் சீடர்களை துறவிகளாக்கி பிச்சையேற்று வர பணித்தபோது முதல் பிச்சையளித்து சங்கத்திற்கான பிள்ளையார் சுழி போட்டது அன்னை. இப்போது தமது பிரார்த்தனை மூலம் சங்கத்திற்கு உரு கொடுப்பதும் அன்னைதான். இவை மட்டுமல்ல, இயக்க வளர்ச்சியின் ஒவ்வொரு படியிலும் அன்னையே வழிகாட்டி சென்றார். இக்காரணம் பற்றிய அன்னையை சங்க ஜனனி, ராமகிருஷ்ண இயக்கத்தை தோற்றுவித்தவள் என்று போற்றினார் சுவாமிஜி. சுவாமிஜியின் அடுத்த விருப்பம் இமயமலையில் ஒரு மடம். இதற்காக 1897 மே 6ஆம் நாள் அல்மோராவிற்கு புறப்பட்டார். அல்மோரா சென்ற சுவாமிஜி அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு குதிரை மீது ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். வழியெங்கும் பெண்கள் மலர் தூவி வரவேற்றல், வீடுகளில் மாடி மற்றும் ஜன்னல்கள் வழியாக பெண்கள் மலர்களை பொழிதல் என்றெல்லாம் சுவாமிஜிக்கு விமரிசையான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வீடுகளின் முன்பு தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டன. நகரமே கோலாகலமாக காட்சியளித்தது. நகரத்தின் நடுவில் அலங்கரிக்கப்பட்ட பந்தலில் சுவாமிஜிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுவாமிஜி சிறிய உரை ஒன்று நிகழ்த்தினார். லாலா பத்ரிஷா என்பவரின் வீட்டில் தங்கினார் சுவாமிஜி. அல்மோராவிற்கு சிறிது வடக்கே உள்ள ஒரு வியாபாரியின் தோட்டத்தில் நான் இப்போது வசித்து வருகிறேன். என் முன்னால் உள்ள இமயத்தின் பனிமலை சிகரங்கள் சூரியனின் கிரண பிரதிபலிப்பால் வெள்ளி பாலங்களைப் போல் பிரதிபலிக்கிறது. இதயத்தை அள்ளி செல்கின்ற காட்சி இது. சுதந்திர காற்று, முறையான சரிவிகித உணவு, அதிக உடற்பயிற்சி இவை காரணமாக என் உடல் திடமாக ஆரோக்கியமாக உள்ளது என்று எழுதுகிறார் சுவாமிஜி. சகோதர துறவியர், சீடர்கள், மேலை நாட்டு சீடர்கள் என்று பலர் சுவாமிஜியுடன் சென்றனர். பணிகளை விரிவுபடுத்துவதற்காக சுவாமிஜி இலங்கைக்கு அனுப்பியிருந்த சிவானந்தர் திரும்பி வந்து ஏற்கனவே அங்கே தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். அவர் சுவாமிஜியை சந்தித்தார். கலந்துரையாடல்கள், விவாதங்கள் என்று நாட்கள் கழிந்தன. அதே வேளையில் பிரச்சனைகளும் தொடர்ந்தன. சுவாமிஜியை சிக்காகோவில் சந்தித்து அவரது நண்பரானவர் டாக்டர் பரோஸ். சிக்காகோ சர்வமத மகாசபை பொதுக்குழு தலைவராக இருந்தவர் அவர். பின்னர் அவர் இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போதும் சுவாமிஜி அவரை வரவேற்கவே செய்தார். சில இடங்களுக்கு அவரை அறிமுகம் செய்யவும் செய்தார். ஆனால் பரோஸ், கிறிஸ்தவ மதமே உலகம் தழுவிய மதம், வெறும் 300 வருடங்களில் கிறிஸ்தவ மதம் ரோமானிய கிரேக்க ஆதிக்கங்களை தகர்த்தெறிந்து விட்டது என்றெல்லாம் உண்மைக்கு புறம்பான, வரலாற்றுக்கு மாறான கருத்துக்களை அவிழ்த்து விட்டபோது சுவாமிஜியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனை எதிர்த்தார். உடனே டாக்டர் பரோஸ் தமது மறுமுகத்தை காட்ட துணிந்தார். பத்திரிகைகளிலும் சொற்பொழிவுகளிலும் சுவாமிஜியை திட்டுவதும் அவரை பற்றிய கட்டுக்கதைகளை பரப்புவதுமாக செயல்பட்டார். பிப்ரவரி மாதத்தில் தொடங்கிய இந்த பிரச்சனை தொடர்ந்தது. சுவாமிஜி வழக்கம் போலவே இவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாட்கள் கழிந்தன. ஆனால் அல்மோராவில் ஒரு மடத்திற்கான இடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை. 2.5 மாதங்கள் அங்கே தங்கிய பிறகு புறப்பட எண்ணினார் சுவாமிஜி. அங்கிருந்து கிளம்பும் முன் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மேலும் சில சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். சுவாமிஜி அல்மோராவில் தங்கியிருந்தபோது அஸ்வினி குமார் ஒரு நாள் சுவாமிஜியை காண வந்தார். இவர் 19ஆம் நூற்றாண்டின் சிறந்த கல்வியாளர்களுள் ஒருவர். முன்பு 1883இல் ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அஸ்வினி குமார் சுவாமிஜியை காண சென்றார். அப்போது சுவாமிஜி தலைவலி காரணமாக அவதிப்பட்டு கொண்டிருந்ததால் நீண்ட நேரம் அவர்கள் பேச இயலவில்லை. எனவே அஸ்வினி குமார் மற்றொரு நாள் அவரை சந்திப்பதாக கூறி பிரிந்தார். அந்த மற்றொரு நாள் இப்போது சுமார் 14 வருடங்களுக்கு பிறகு வந்தது. ஆங்கிலம் பேசுகின்ற, குதிரை சவாரி செய்கின்ற சாது ஒருவர் அல்மோராவில் தங்கியுள்ளார் என்பதை கேள்விப்பட்ட அஸ்வினி குமார் அவர் சுவாமிஜியாகத்தான் இருக்கும் என்பதை ஊகித்து கொண்டார். ஒரு நாள் சுவாமிஜி தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து வாசலில் நின்றிருந்த இளம் துறவியிடம் நரேன் தத்தர் இருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, இல்லை, அவர் நீண்ட நாட்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். சுவாமி விவேகானந்தர் மட்டுமே இப்போது இருக்கிறார் என்று பதிலளித்தார். திகைத்து நின்றார் அஸ்வினி குமார். பிறகு அந்த துறவி உள்ளே சென்று சுவாமிஜியிடம்,
பரமஹம்ச தேவரின் நரேந்திரரை பற்றி ஒருவர் விசாரித்தார். அவர் இறந்துவிட்டார் என்றும் விவேகானந்தரை காணலாம் என்றும் அவரிடம் கூறினேன் என்றார். ஓ, என்ன செய்தாய் நீ? அவரை உடனே வரச்சொல் என்று பரபரப்புடன் கூறினார் சுவாமிஜி. சுவாமிஜியும் அஸ்வினி குமாரும் சந்தித்தனர். பல்வேறு விஷயங்களை பற்றி பேசினர். தம்மை சுவாமிஜி என்று அழைக்க அஸ்வினி குமார் முற்பட்ட போது அதனை தடுத்து, என்னை நீங்கள் நரேந்திரா என்று அழைக்கலாம் என்று பணிவுடன் கூறினார் சுவாமிஜி. அவர்களது உரையாடல் நினைவு கூறத்தக்கது. அஸ்வினி கூறினார், நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கானோரின் இதயங்களில் ஆன்மீகத்தை சுடர்விட செய்திருக்கிறீர்கள். இந்தியாவின் விடிவிற்கு வழி என்ன என்று கூற முடியுமா? சுவாமிஜி கூறினார், குருதேவர் கூறியதைத் தவிர நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. நீங்களும் அவரிடமிருந்து கேட்டதுதானே அது? மதம்தான் நமது நாட்டின் அடிப்படை சாரம். எந்த சீர்திருத்தமானாலும் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது மதத்தின் மூலமாக வர வேண்டும். இதற்கு மாறாக செய்வது சாத்தியமல்ல. ஏனெனில் அது கங்கையை அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய இமயமலைக்கு கொண்டு சென்று வேறு வழியில் பாய செய்வதற்கு சமமான முயற்சியாகும். அஸ்வினி கூறினார், இந்திய தேசிய காங்கிரஸின் செயல்பாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சுவாமிஜி கூறினார், இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருப்பதை விட ஏதாவது செய்வது நல்லதுதானே. உறங்கும் நமது நாட்டை விழிப்புணர்த்த எல்லா பக்கங்களிலிருந்தும் உந்தி தள்ளுவது நல்லதுதான். இந்த காங்கிரஸ் மக்களுக்காக இதுவரை என்ன செய்துள்ளது என்பதை எனக்கு கூறுங்கள் பார்க்கலாம். சில தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டால் சுதந்திரம் தானாக வந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. முதலில் மக்கள் விழிப்புற வேண்டும். அவர்களுக்கு வயிறார உணவு கிடைக்கட்டும். அதன் பிறகு அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை தாங்களே தேடிக்கொள்வார்கள். மக்களுக்காக காங்கிரஸ் ஏதாவது செய்திருக்குமானால் அதை நான் வரவேற்கிறேன். மற்றொன்று, ஆங்கிலேயர்களின் நல்ல பண்புகளை நாம் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். அஸ்வினி குமார் கூறினார், நீங்கள் மதம் என்று எதை சொல்கிறீர்கள்? ஏதாவது தனிப்பிரிவையா? சுவாமிஜி கூறினார், குருதேவர் ஏதாவது தனிப்பிரிவுகளை போதித்தாரா? ஆனால் வேதாந்தம் அனைத்தையும் தழுவிய ஒரு மதம் என்று அவர் கூறியுள்ளார். அதனால் நானும் அதனை போதிக்கிறேன். ஆனால் நான் போதிக்கின்ற மதத்தின் சாரம் வலிமை. இதயத்தில் வலிமையை ஊட்டாத ஒரு மதம் என்னை பொறுத்தவரை மதமே அல்ல. அது உபனிஷதங்களாகட்டும், கீதையாகட்டும், பாகவதமாகட்டும், வலிமையே மதம். வலிமையை விட மேலானது எதுவும் இல்லை. அஸ்வினி குமார் கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும்? சுவாமிஜி கூறினார், நீங்கள் கல்வி பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கேள்விப்பட்டேன். அது உண்மையான பணி. உங்களிடம் ஒரு பெரிய சக்தி வேலை செய்கிறது. உங்களுக்கு தரப்பட்டுள்ள அறிவு ஒரு உயர்ந்த பரிசு. ஆனால் மனிதர்களை உருவாக்குகின்ற கல்வி மக்களிடம் பரவுமாறு பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது, அவர்களிடம் பண்பு நலன் உருவாக வேண்டும். உங்கள் மாணவர்களிடம் இடி போல் உறுதி வாய்ந்த பண்பு நலனை உருவாக்குங்கள். இளைஞர்களின் உறுதி இந்தியாவின் அடிமைத்தலையை உடைத்து நொறுக்கட்டும். தகுதி வாய்ந்த சில இளைஞர்களை உங்களால் எனக்கு தர இயலுமா? அப்படியானால் இந்த உலகையே நான் அசைத்து காட்டுவேன். தீண்டத்தகாதவர், சக்கிலியர், தோட்டி என்று இழிந்தவர்களாக நாம் ஒதுக்கி வைத்துள்ளவர்களிடம் செல்லுங்கள். சென்ற அவர்களிடம், நீங்களே நாட்டின் உயிர், உங்களிடம் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது. அந்த ஆற்றலால் உலகையே அசைத்து விடலாம். எழுந்து நில்லுங்கள், உங்கள் விலங்குகளை உடைத்தெறியுங்கள். உலகமே உங்களை பார்த்து வியந்து நிற்கும் என்று கூறுங்கள். அவர்களுக்காக பள்ளிகளை உருவாக்குங்கள். அவர்களுக்கெல்லாம் பூநூல் அணிவியுங்கள் என்று கூறினார். அது சுவாமிஜியின் காலை உணவு நேரம். எனவே அஸ்வினி குமார் விடை பெற தயாரானார். புறப்படும் முன் அவர் சுவாமிஜியிடம், சென்னை சம்பவம் ஒன்று பற்றி உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அங்கே ஒரு பிராமணர் உங்களை பறையர் என்று கூறியதாகவும், அதற்கு நீங்கள் என்னை அப்படி கூறியவர் பறையரிலும் பறையர் என்று பதிலளித்ததாகவும் கேள்விப்பட்டேன். இது உண்மையா என்று கேட்டார். சுவாமிஜி கூறினார், ஆம். அஸ்வினி குமார் கேட்டார், ஆச்சாரியரும் புலனடக்கம் வாய்ந்தவரும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடருமான உங்களுக்கு இது தகுமா? சுவாமிஜி கூறினார், தகும் என்று நான் சொல்லவில்லையே. நான் கூறியது சரி என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. அப்படி அவர்களை திட்ட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் கோபம் காரணமாக அப்படி கூறிவிட்டேன். நான் கூறியதை நியாயப்படுத்தவும் முயலவில்லை. நான் செய்தது தவறுதான்.
சுவாமிஜியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அஸ்வினி குமார் சுவாமிஜியை ஆற தழுவிக்கொண்டார். பிறகு அவரிடம், உலகையே உங்களால் வெல்ல முடிந்தது ஏன் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் உங்களை ஏன் அவ்வளவு நேசித்தார் என்பதும் எனக்கு தெரிகிறது என்றார் அஸ்வினி குமார். சுவாமிஜி உண்மையை ஒத்துக்கொண்டது அஸ்வினி குமாருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் ஐயமில்லை. சொந்த தவறுகளையும் பலவீனங்களையும் நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயமா என்ன? ஆகஸ்ட் 2ஆம் நாள் அல்மோராவிலிருந்து புறப்பட்டார் சுவாமிஜி. வழியில் பல இடங்களை பார்த்துவிட்டு செப்டம்பர் ஆரம்பத்தில் காஷ்மீரை அடைந்தார். அங்கே சுமார் 1 மாதம் தங்கினார் அவர். காஷ்மீர் மன்னரான ராஜா ராம்சிங்கை சந்தித்தார். சுவாமிஜியின் பணிகளால் மிகவும் கவரப்பட்ட மன்னர் அவரது பணிகளுக்கு ஆவண செய்வதாக கூறினார். சுவாமிஜி காஷ்மீருக்கு வந்தது காஷ்மீர் மக்களுக்கு மிகவும் உற்சாகத்தை தந்தது. தினமும் கூட்டம் கூட்டமாக அவர்கள் வந்து அவரை சந்தித்தனர். பல நாட்கள் படகு வீடுகளில் பயணம் செய்தார் சுவாமிஜி. காஷ்மீரை மிகவும் ரசித்தார் சுவாமிஜி. இந்த காஷ்மீர் உண்மையில் பூலோக சொர்க்கமே. இத்தகைய பகுதி பூமியில் வேறெங்குமே இல்லை. மலை, ஆறு, மரம், செடி, ஆண், பெண், மிருகம், பறவை என்று அனைத்தும் ஒன்றையொன்று மிஞ்சும் அழகுடன் மிளர்கின்றன. இவ்வளவு நாள் இதை பார்க்காமல் இருந்துவிட்டேனே என்று வருந்துகிறேன். காஷ்மீரை உனக்கு வர்ணிக்க நான் முயற்சி செய்யப் போவதில்லை. இதை கூறுவதே போதும். இந்த பூலோக சொர்க்கத்தை தவிர வேறு எந்த நாட்டையும் விட்டு போகவும் நான் கவலைப்பட்டதில்லை என்றெல்லாம் எழுதுகிறார் அவர். ஸ்ரீநகரின் அருகில் உள்ள ஒரு இடத்தில் கோயில் ஒன்று இருந்தது. அது பாண்டவர் காலத்து கோயில் என்று அங்குள்ள மக்கள் கருதினார்கள். சுவாமிஜி அந்த கோவிலின் கட்டிடக்கலையையும் சிற்பக்கலையையும் மிகவும் ரசித்தார். அதன் சிற்பங்களை கண்டுகளித்தவராக, இந்த கோவில் குறைந்தது 2000 வருடங்களாவது முற்பட்டதாக இருக்கும் என்றார் அவர். அருகில் நின்ற அத்புதானந்தர் சுவாமிஜியை பார்த்து, எதை வைத்து இவ்வளவு காலம் முற்பட்டது என்று கூறுகிறாய் என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, உன்னைப்போல் படிப்பறிவற்ற ஒருவனிடம் அதையெல்லாம் விளக்கி கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை என்றார். சிறிதும் துணுக்குறவில்லை அத்புதானந்தர். சுவாமிஜி கூறிய அதே வேகத்தில் கேட்டார், அப்படியானால் உன் படிப்பு என்ன பெரிய படிப்பு? என்னை போன்ற ஒரு முட்டாளுக்கு உன் கருத்தை புரிய வைக்க முடியவில்லை என்றால் நீ என்ன பண்டிதன் என்று கேட்டார். வாயடைத்து போனார் சுவாமிஜி. காஷ்மீரின் இயற்கை அழகும் இமயமலை பின்னணியும் சுவாமிஜியை மிகவும் கவர்ந்தன. அங்கே ஒரு மடம் நிறுவ விரும்பினார் அவர். அதற்காக பிரம்மச்சாரி ஹரிபிரசன்னரை காஷ்மீருக்கு வரவழைத்தார். அவர் ஓர் என்ஜினியர். அவர் வந்தால் மடத்திற்கான நிலம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வசதியாக இருக்கும் என்பது சுவாமிஜியின் நோக்கம்.